இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து சிங்கிள் crochet யூஸ் பண்ணி ஒரு பேட்டர்ன் மாதிரி போடுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து 4 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். இதில் வந்து இந்த ப்ளூ தான் உங்களுக்கு வந்து சிங்கிள் crochet யூஸ் பண்ணி போட்டது. ஸோ இதில் வந்து 4 லைன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் எப்படி நம்ம பின்னுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் crochet அந்த நாட் தெரியும் எப்படி போடுறதுன்னு. பட் ஆனால் அடுத்த லைனுக்கு எப்படி ஜம்ப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒழுங்காக தெரியாது. ஸோ அது வந்து இந்த வீடியோவிலேருந்து பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்லிப் நாட் போட்டு உங்களோட ஹூக்கை வந்து இந்த நாட்குள்ளார விட்டு வெளியே எடுத்துக்குவீங்க. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சில செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 10 ஸ்டிச் போட்டுக்கிறீங்க, சும்மா சாம்பிள் காட்டுறதுக்கோசரம். ஸோ இந்த 10 3 4 5 6 7 8 9 10 ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ இந்த கவுண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஹைட் மட்டும் எழுப்புறோம்னா கடைசி ரோ வரைக்குமே உங்களுக்கு வந்து 10 ஸ்டிச் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அந்த ஸ்டிச் கவுண்ட் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ சிங்கிள் crochetங்கனால என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் லூப்பை மட்டும் விட்டுட்டு அடுத்த லூப்லேருந்து நான் பின்ன ஆரம்பிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லூப் விடுறீங்கல்ல, இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பின்னலாக இருக்கும் அடுத்த ரோவில். ஸோ ஃபர்ஸ்ட் லூப்பை விட்டுட்டு செகண்ட் லூப்லேருந்து நான் பின்ன ஆரம்பிக்கிறேன். ஸோ இதுதான் செகண்ட் பின்னல் போட்டிருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் crochet போடுறது எப்படின்னா லூப்குள்ளார விட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துக்கணும். ஸோ இப்போ ஹூக்கில் 2 இருக்குது லூப் உங்களுக்கு. ஸோ 2 வழியாகவும் த்ரெட்டை வெளியே எடுத்துக்கணும். இதுதான் உங்களுக்கு சிங்கிள் crochetங்கிறது. ஸோ 3வது ஸ்டிச் போட்டேன். ஸோ இந்த ரோ முடிகிற வரைக்கும் போடுறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் தனியாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி சிங்கிள் crochet போடுறதுங்கிறதுக்கு. ஸோ அதை நான் எண்டு வரைக்கும் பின்னிக்கிறேன். ஸோ நான் கடைசி வரைக்கும் பின்னிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் போட்டேன். செயின் ஸ்டிச்சஸ்லேருந்து அடுத்த லைன் மாறுறதுக்கு ஒரு செயின் விட்டுட்டு போடணும். அதே மாதிரி இப்போது செகண்ட் ரோ போடுறதுக்கு எப்படின்னா நம்ம ஒர்க் இப்படி திருப்பிக்கிட்டு சிங்கிள் crochetங்கனால ஒரே ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் போடணும். நம்ம இப்போ போட்டுட்டு ஃபர்ஸ்ட் லூப்லேருந்தே ஆரம்பிக்கணும் உங்களுக்கு. ஸோ செயின் ஸ்டிச் இது, அடுத்த லூப் இது. ஸோ இந்த லூப்லேருந்தே ஆரம்பிக்கணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜடை மாதிரி தெரியும். இதில் இந்த ஜடையில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம போட்ட செயின் ஸ்டிச். இப்போது அதுக்கு அடுத்தது இருக்குது பார்த்தீங்களா, இந்த லூப் இதுலேருந்து ஆரம்பிக்கணும் நம்ம இப்போ. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த 2 வீயும் கவர் பண்ணி உள்ளே விடணும். ஸோ அந்த வி பார்த்தீங்கன்னா மேலே வந்துடணும் உங்களுக்கு. ஸோ அது மொத்தமும் சேர்த்து தான் உங்களோட லூப்புமோ. ஸோ சிங்கிள் crochetக்கு அந்த லூப்குள்ளார விட்டு நான் வெளியே எடுத்து ஒரு நாட் போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் செயின் போட்டிங்களா, அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டிச் இந்த ரோவில். அடுத்ததுலேருந்து செகண்ட் தேர்டுங்க மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ இந்த ரோ ஃபுல்லாக போடுறேன். செகண்ட் ஸ்டிச் முடிச்சிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த வி மாதிரி தெரியுதுல்ல, ஸோ இது 2யும் சேர்த்து உள்ளே விடணும், இந்த கேப்பில் உள்ளே விடணும். அதுதான் உங்களுக்கு வந்து கீழே இருக்க லூப் உங்களுக்கு. ஸோ இதுதான் என்னோடய தேர்ட் ஸ்டிச்சு. 4th ஸ்டிச்சு, 5th ஸ்டிச் உங்களுக்கு, 6th, 7th, 8th, 9th. ஸோ கடைசி இது பார்த்தீங்கன்னா நீங்கள் செயின் தானே உங்களோட இதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மேலே இருக்க ஃபர்ஸ்ட் வி அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்குள்ளார விட்டு ஸோ கடைசி ஸ்டிச் நான் போடுறேன். ஸோ அடுத்த லைன் எப்படி போடணும் அதே மாதிரி தான். ஸோ சிங்கிள் crochetங்கனால நான் ஃபர்ஸ்ட் ஒர்க்கை திருப்பிக்கிறேன்.
திருப்பிக்கிட்டு ஒரே ஒரு செயின் மட்டும் போட்டுக்கிறேன் சிங்கிள் க்ராஷேங்கிறதுனால. அப்புறம் அடுத்த ரோல்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னலில் ஃபர்ஸ்ட் பின்னல்லேருந்து நான் பின்ன ஆரம்பிக்கணும். பின்னும்போது இந்த வீங்கிற இந்த ரெண்டுதையும் நான் வந்து உள்ளே விட்டு எடுத்துக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வி ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹூக்குக்கு மேலே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் செயின் போட்டால் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சு, இப்போ போடுறது வந்து உங்களுக்கு செகண்ட் ஸ்டிச். இதே மாதிரியே நீங்கள் கண்டினியூஸாக பின்னணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் க்ராஷே பேட்டர்ன். ஸோ இதுதான் நான் இங்கே போட்டிருக்கணும் கூட.